வைரலான யோஷிதாவின் புகைப்படம் போலீசார் முக்கிய தகவல். இலங்கையுடனான நட்புறவை மீண்டும் வலியுறுத்திய இந்தியா. தமிழ் தேசிய கட்சிகளின் சந்திப்பு மீளவும் ஒத்திவைப்பு. சீரற்ற காலநிலையால் கிழக்கில் அதிகம் பேர் பாதிப்பு. போராட்டம் தொடரும். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் திட்டவட்டம். இன்று மீண்டும் நீதிமன்றில் முன்னிலையாக உள்ள யோசித ராஜபக்ச. புலமை பரிசில் பரீட்சை அதிக புள்ளிகள் பெற்ற மாணவர்களின் விவரம் வெளியானமைக்கு கடும் கண்டனம். யாழில் விசப்பாசி தாக்கத்தால் 6 வைத்தியசாலையில். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்யவுள்ள ஜனாதிபதி அனுர. மனம் மாறிய ட்ரம்ப் அறிவித்த சில நாளிலேயே மாற்றம் பெறப்போகும் தீர்மானம். யோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருந்த போது எடுக்கப்பட்டதாக தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வரும் புகைப்படம் குற்றப்புலனாய்வு பிரிவிலோ அல்லது ஒரு போலீஸ் அதிகாரியினாலோ எடுக்கப்படவில்லை என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வரும் யோசித ராஜபக்சவின் புகைப்படம் பெலியத்த அதிவேக நெடுஞ்சாலை சோதனை சாவடியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது எடுக்கப்பட்ட புகைப்படமாகும். அதனை அவரின் நண்பர் அல்லது வேறொருவர் எடுத்திருக்கலாம். கைது செய்யப்படும் ஒவ்வொரு சந்தேக நபருக்கும் கைவிலங்கு போட வேண்டிய அவசியமில்லை என்றும், சந்தேக நபரின் நடத்தையை பொறுத்து அந்த நேரத்தில் பணியில் இருக்கும் போலீஸ் அதிகாரியே சந்தேக நபருக்கு கைவிலங்கு போடலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பார். அதன்படி போலீஸ் அதிகாரிகள் உரிய நேரத்தில் சரியான சட்ட நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் எந்த விதத்திலும் அரசியல் அதிகாரத்தின் தலையீடு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகனான யோசித ராஜபக்ச நேற்று காலை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் பெலியத்த நுழைவாயிலுக்கு அருகில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார். ரத்மலானை ஸ்ரீமல் பிரதேசத்தில் அமைந்துள்ள 34 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கியது தொடர்பாக யோசித ராஜபக்சவை சந்தேக நபராக பெயரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபரால் கடந்த 23ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவித்ததை தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றிருந்தது. அதற்கமைய அவரை நாளை 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா இலங்கைக்கு நம்பகமான பங்காளி மற்றும் நம்பகமான நண்பர் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளதாக இலங்கைக்கான இந்திய பதில் உயர்ஸ்தானிகர் சத்யஞ்சல் பாண்டே தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 76வது குடியரசு தின நிகழ்வில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்தியாவும் இலங்கையும் சக ஜனநாயக நாடுகள் மட்டுமல்ல, அவற்றின் பன்முகத்தன்மையை பகிர்ந்து கொள்கின்றன. அத்துடன் அவை நாகரிக பங்காளிகள், வரலாறு, மொழி, மதம் மற்றும் நெறிமுறைகளையும் பகிர்ந்து கொள்கின்றன என்றும் அவர் கூறியுள்ளார். இரண்டு நாடுகளின் எதிர்காலங்களும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. புவியியல் அருகாமை இரண்டு நாடுகளையும் இயற்கையான நண்பர்களாக மாற்றியுள்ளது. முன்னதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரின் இல்லமான இந்தியா ஹவுஸில் பொறுப்பு உயர்ஸ்தானிகர் சத்யஞ்சல் பாண்டே இந்தியாவின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை அணிவகுப்பையும் பார்வையிட்டார். இந்த நிகழ்வில் இலங்கை கடற்படை இசைக்குழுவின் பாடல்களும் உயர்ஸ்தானிகரின் கலாச்சார பிரிவான சுவாமி விவேகானந்தா கலாச்சார மையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. புதிய அரசமைப்பு மற்றும் இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் நாடாளுமன்றத்தில் கூட்டாக செயல்படுவது தொடர்பில் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகளுக்கிடையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெறவிருந்த கலந்துரையாடல் பிற்போடப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த சந்திப்பு நேற்று முன்தினம் நடைபெற தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இதன்படி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருக்கு இடையில் அண்மையில் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த கூட்டத்துக்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டது. இதன்படி யாழ்ப்பாணத்தில் இன்று மாலை 4 மணியளவில் இந்த சந்திப்பை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த சந்திப்புக்கான அழைப்பு கடிதம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ஆகியோரால் நேற்று முன்தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுத்தலைவர் CVK சிவஞானத்திடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி பங்கேற்பதற்கு கால அவகாசம் கோரிய நிலையில் திகதி தீர்மானிக்கப்படாமல் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 18 மாவட்டங்களில் 27,751 குடும்பங்களைச்
சேர்ந்த 92,471 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக கிழக்கு மாகாணம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் 17,952 குடும்பங்களைச் சேர்ந்த 56,878 பேர் பலத்த மழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், வவுனியா மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களில் 7,970 குடும்பங்களைச் சேர்ந்த 29,299 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே வடமத்திய மாகாணத்தில் 1,369 குடும்பங்களைச் சேர்ந்த 4,599 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக 319 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளன. 7 மாகாணங்களில் 142 குடும்பங்களைச் சேர்ந்த 438 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் 320 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அதிக மழை காரணமாக நாட்டில் உள்ள 73 பிரதான நீர்த்தேக்கங்களில் 35 நீர்த்தேக்கங்கள் தொடர்ந்தும் நிரம்பி வழிகின்றன என்று நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் பொறியியலாளர் LS சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். உறவுகளின் போராட்டம் நீத்துவிடக்கூடாது என்பதற்காக போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்ட சங்கத்தின் நிர்வாக தெரிவின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினரின் புதிய நிர்வாக தெரிவு நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. மாவட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி மா ஈஸ்வரி பதவியிலிருந்து விலகியதன் காரணமாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினரின் புதிய நிர்வாக தெரிவு முல்லைத்தீவு போராட்ட இடத்திற்கு அருகாமையில் இடம்பெற்றிருந்தது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்க தலைவி யோ கனகரஞ்சனி, மன்னார் மாவட்ட தலைவி மா உதயசந்திரா மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட சங்க உறுப்பினர்கள் மத்தியில் ஆரம்பமாகிய தெரிவு கூட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்ட தலைவியாக வசந்தினி, செயலாளராக போக்கரன், பொருளாளராக நாகேஸ்வரி, உபதலைவராக வீரமணி, உப செயலாளராக ரஞ்சினி தேவியும் தற்காலிகமாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். குறித்த தெரிவு கூட்டத்திற்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே பிப்ரவரி 4 சுதந்திர தினமன்று கிளிநொச்சியில் மாபெரும் போராட்டம் ஒன்று இடம்பெற இருக்கின்றது. குறித்த போராட்டத்திற்கு அனைவரும் ஆதரவு தர வேண்டும். அத்தோடு உறவுகளின் போராட்டம் நீத்திவிடக்கூடாது என்பதற்காக உண்மைக்கும் நீதிக்குமான போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என இதன்போது தெரிவித்தார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச இன்றைய தினம் மீண்டும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். நிதி மோசடி குற்றச்சாட்டின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையிலேயே நீதிமன்றில் முன்னிலையாக உள்ளார். பெலியத்த அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு அருகில் வைத்து நேற்று முன்தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் அவர் கைது செய்யப்பட்ட பின்னர் கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்து வரப்பட்டார். சுமார் 4 மணத்தியால வாக்குமூல பதிவின் பின்னர் கொழும்பு புதுக்கடை மேலதிக நீதவான் பவித்ரா சஞ்சீவனி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் அவரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் அதன்போது உத்தரவிட்டார். இதேவேளை யோஷித ராஜபக்ச கைது செய்யப்பட்டதில் ஜனாதிபதியோ அல்லது பாதுகாப்பு அமைச்சரோ எந்த தலையீட்டையும் மேற்கொள்ளவில்லை என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் தகவல்களை வெளியிட்டமையானது அரசியல் நோக்கங்களுக்கு உட்பட்டதா என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் நேற்று கேள்வி எழுப்பியது. பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தரவின் முந்தைய அறிக்கைக்கு மாறாக இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டதால் இவ்வாறு கேள்வி எழுப்பப்பட்டது. இது தொடர்பாக கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் கருத்து தெரிவித்து பேசிய இலங்கை ஆசிரியர் சங்க தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ, புலமை பரிசில் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் விவரம் வெளியிடப்பட மாட்டாது என்று பரீட்சை ஆணையாளர் நாயகம் ஜெயசுந்தர முன்பு கூறியிருந்த போதிலும் அத்தகைய தகவல்கள் இப்போது பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளன என்று கூறினார். 9 தொடக்கம் 10 விதமான மாணவர்கள் மட்டுமே புலமை பரிசில் தேர்வில் தேர்ச்சி பெறுகின்றார்கள். மேலும் இந்த விவரங்களை வெளியிடுவது மற்றவர்களுக்கு பெரும் அநீதியாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். பொது தேர்வுகள் சட்டத்தின்படி
அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் விவரத்தை வெளியிடலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் பரீட்சை ஆணையாளர் நாயகத்திற்கு உள்ளது என்று இலங்கை ஆசிரியர் சங்க தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ கூறினார். ஆணையாளர் நாயகம் தனது சொந்த அறிக்கையில் முரண்படுகின்றார். இது அரசியல் அதிகாரிகளின் செல்வாக்கின் கீழ் நடந்திருக்கலாம் என்று நாங்கள் சந்தேகிக்கின்றோம். அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை கொண்டாடும் பதாகைகள் மற்றும் சுவரொட்டிகளின் காட்சிப்படுத்தலும் மீண்டும் தொடங்கியுள்ளது. இவை அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 5ஆம் வகுப்பு புலமை பரிசில் தேர்வுக்கு சுமார் 3,23,900 மாணவர்கள் விண்ணப்பித்ததாகவும் 3,19,284 பேர் அதற்கு தேர்வெழுதியதாகவும் பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவர்களில் 51,244 மாணவர்கள் 8 புள்ளிக்கு மேல் மதிப்பெண்களை பெற்றனர். பரீட்சை முடிவு தொடர்பான மேன்முறையீடுகளை ஜனவரி 27 முதல் பிப்ரவரி 6 வரை ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் என்றும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பல ஆண்டுகளாக ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் தொழிற்சங்கங்கள் உட்பட பல குழுக்கள் அதிக தேர்வு மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் விவரங்களை வெளியிடுவதை எதிர்த்தன அல்லது ஊக்கப்படுத்தவில்லை. இது மற்ற மாணவர்களை எதிர்மறையாக பாதிக்கும் என்று கூறி வருகின்றன. யாழ்ப்பாணம் காரநகர கசூர்னா கடலில் நீராடிய 6 விஷப்பாசி தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட நிலையில் காரநகர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கசூரினா சுற்றுலா மையமானது காரநகர் பிரதேச சபையின் ஆளுகைக்கு காணப்படுவதால் இதுகுறித்து காரநகர் பிரதேச சபையின் செயலாளரை தொடர்பு கொண்டு வினவிய வேளை இன்றைய தினம் விஷப்பாசி தாக்கி 6 பேர் காரநகர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தனக்கு தெரியப்படுத்தப்பட்டதாகவும் காரநகர் பொது சுகாதார வைத்திய அதிகாரிக்கு இதுகுறித்து தெரியப்படுத்தியதாகவும் கூறினார். அத்தோடு விஷப்பாசியினை ஒழிப்பதற்கு வினாகிரி வாங்கி தருமாறு கோரப்பட்டதாகவும் தான் அதனை வாங்கி கொடுத்ததாகவும் பிரதேச சபையின் செயலாளர் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த நாட்களில் இவ்வாறான தாக்கம் எவையும் பதிவாகவில்லை என தெரிவித்த செயலாளர் திடீரென இன்றைய தினமே இந்த விஷப்பாசி தாக்கம் இடம்பெற்றுள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் இதுகுறித்து மேலதிக தகவல்களை பெறுவதற்கு காரநகர் வைத்தியசாலையின் 01222111745 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பு மேற்கொண்ட போதிலும் வைத்தியசாலை தரப்பினரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என எமது ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு எதிராக 31ஆம் திகதி வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விஜயம் செய்யவுள்ளார். குறித்த விஜயத்தை யாழ்ப்பாணத்தில் நடந்த ஊடக சந்திப்பில் சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார யாழ் மாவட்ட செயலகத்தில் விசேட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளார். அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அங்கத்தவர்களுடன் சந்திப்பொன்றில் அவர் பங்கேற்கவுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக கட்சியின் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்தார். இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்ததன் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமாரவின் முதல் யாழ் விஜயம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலக சுகாதார அமைப்பில் இருந்து அமெரிக்கா வெளியேறுவதாக அறிவித்த சில நாட்களுக்கு பிறகு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அந்த அமைப்பில் இணைவது குறித்து பரிசீலிக்கலாம் என தெரிவித்துள்ளார். அண்மையில் கொரோனா தொற்று நோய் மற்றும் பிற சர்வதேச சுகாதார நெருக்கடிகளை தவறாக கையாண்டதற்காக உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகுவதாக ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் மீண்டும் இணைவது தொடர்பில் பரிசீலிக்க உள்ளதாகவும் தாம் அமைப்பில் இணைந்தால் அதனை சுத்தம் செய்ய வேண்டியிருக்கும் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி 22, 2026 அன்று அமெரிக்கா WHO-வை விட்டு வெளியேறுவதாக அறிவித்திருந்தது. வெள்ளை மாளிகையில் 2வது முறையாக பதவியேற்ற பிறகு திங்களன்று ட்ரம்ப் இந்த அறிவிப்பை விடுத்திருந்தார். WHO-வின் மிகப்பெரிய நிதி ஆதரவாளராக அமெரிக்கா உள்ளது. அதன் ஒட்டுமொத்த நிதியில் சுமார் 18% அமெரிக்கா பங்களித்து வருகின்றது. கடந்த 2 ஆண்டுகளில் அமெரிக்காவின் WHO-விற்கான பங்களிப்பு 6.8 பில்லியன் என தெரிவிக்கின்றது. இந்த நிலையில் அதிக மக்கள் தொகை கொண்ட சீனாவை விட WHO-விற்கு அமெரிக்கா அதிக பணம் செலுத்தியதில் தான் அதிருப்தி அடைந்துள்ளதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் தற்போது மீண்டும் உலக சுகாதார அமைப்பில் அமெரிக்கா இணைவது குறித்து பரிசீலிக்கலாம் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது.